In a metro station, it was observed that on average 20 people per minute were using the escalator to reach a height of 15 meters. Calculate the power of the escalator assuming the average mass of a people to be 50 kg and acceleration due to gravity to be வந்து 10 meter by வந்து second square. தமிழ்லையும் பார்த்துக்கலாம். என்ன சொல்றாங்க? ஒரு மெட்ரோ நிலையத்தில் இது ஒரு டெல்லி இல்ல அப்படின்னா சென்னை மெட்ரோன்னு எடுத்துக்கலாம். ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக 20 பேர் எஸ்கலேட்டரை பயன்படுத்தி 15 மீட்டர் உயரம் சென்றனர். ஓகே. ஒருவரின் சராசரி நிறை 50 கேஜி என்றும் புவியீர்ப்பு சரி துரிதம் கிடையாது, புவியீர்ப்பு அக்சலரேஷன் என்பது முடுக்கம். புவியீர்ப்பு முடுக்கம் 10 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் என்றும் எடுத்துக்கொண்டு எஸ்கலேட்டரின் சக்தியை கணக்கிடுன்றிருக்காங்க. மொத்தி பார்த்தா அவங்க கேட்கிற ஃபைனல் பாயிண்ட் என்னன்னா என்ன கேட்டிருக்காங்க? பவர் வந்து கேட்டிருக்காங்க, ரைட்டா? அப்ப இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒர்க் எனர்ஜி பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் பிசிக்ஸ்ல. ஒர்க் எனர்ஜி பவர் அப்படின்னு வந்து ஒரு டாபிக் இருக்கும். அதுலதான் இந்த கொஸ்டின் வந்து எடுத்திருக்காங்க. இப்ப பவருக்கான ஃபார்முலா முதல்ல நமக்கு தெரியணும். கிளாஸ் எடுக்கும் போது என்னோட ஸ்லைடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். தமிழ்லையும் கொடுத்திருப்பேன் அண்ட் ஆல்சோ வந்து இங்கிலீஷ்லயும் கொடுத்திருப்பேன். இப்ப நல்லா கவனிங்க. பவருக்கான ஃபார்முலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பவர் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை வந்து டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சார் பவர் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை டைம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப சும்மா லாஜிக்கலா வந்து திங்க் பண்ணி பாருங்களேன். ஒரு ஆளை நம்ம பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க, என்ன மீன் பண்ணுவோம்? கம்மியான டைம்ல அவர் அதிகமான வேலையை செஞ்சாதான் அப்பதான் ஒரு ஆள் என்ன சொல்லுவோம்? ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு சொல்லுவோம். அப்ப பவர் எதை பொறுத்து வரும்னா டைம் கம்மியா ஒரு டைம்குள்ள எவ்வளவு ஒர்க் பாக்குறாங்க, அந்த ஒர்க் அதிகமா இருந்துச்சு அதான் பவர்ஃபுல்லா ஹையான பவர் கொண்டது அப்படின்னு வந்து சொல்றது. சரி, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். சரி, இப்ப என்ன பண்ணுவோம்? பவர் ஈக்குவல் டு ஒர்க் பை வந்து டைம். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்களா? எஸ். டைம் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு மினிட், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மினிட் எல்லாமே 1 மினிட் அப்படின்னு இருக்கா, என்ன பண்ணிக்கலாம்? செகண்ட்ஸ்ல மாத்தினா 60 செகண்ட்ஸ் அப்படின்னு போதும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா கீழே வந்து 60 செகண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? நம்மளுக்கு ஒர்க் வந்து கண்டுபிடிக்கணும். ஒர்க்குக்கான வந்து வேல்யூ தேவை. இப்ப ஒர்க் எப்படி வந்து கண்டுபிடிக்கணும்? ஒர்க்குக்கான ஃபார்முலா, பேசிக்ஸ் ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒர்க் ஈக்குவல் என்ன சொல்லுவாங்கன்னா எஃப் இன்டு டின்னு சொல்லுவாங்க. ஒர்க் என்ன வரும்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட். அது ஒன்றும் கிடையாது. இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு பொருள் இருக்கிறதா வந்து சும்மா அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு பொருள் இருக்கு. இந்த பொருள் என்ன பண்றேன்னா இங்க கொண்டு வரேன். இந்த பொருளை வந்து இங்க கொண்டு வரேன். எப்படி கொண்டு இருப்பேன்? நான் இந்த சைடுல நின்று என்ன பண்ணிருப்பேன்னா ஒரு ஃபோர்ஸை கொடுத்துருப்பேன், ரைட்டா? ஃபோர்ஸை கொடுத்து தள்ளனதுனாலதான் இந்த பொருள் வந்திருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு? இந்த பொருள் இங்க வந்திருக்கு. அப்ப என்ன இருக்கு? இந்த இடத்துல ஒர்க் நடந்திருக்கு, ரைட்டா? ஒர்க் நடந்த மீன்ஸ் என்ன? ஏதோ ஒரு வேலை நடந்து அந்த வேலையில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம தியரட்டிக்கலா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பொருள் இங்க வந்ததை நான் எவ்வளவு ஒர்க் நடந்தது, நான் எவ்வளவு எனர்ஜி செலவு பண்ணேன், அது வந்து வேலை நடந்ததை பார்க்கணும்னா ஒர்க் என்ன சொல்லுவான்னு வச்சுக்கலாம். நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருப்பேனா, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன், நான் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறனோ அது இன்ட்டு நான் ஒரு பொருளை எவ்வளவு தூரம் வந்து என்ன பண்றேன்னா கடத்தணும். அது வந்து இங்கிலீஷ்ல டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருளை வந்து இங்க இருந்து எவ்வளவு தூரம் கடத்தணும், அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைச்சலன்னா நம்ம பார்த்த வந்து வேலை வந்து கண்டுபிடிச்சலாம்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கேன். இந்த இடத்துல பாருங்க என்ன கொடுக்கல, ஃபோர்ஸை வந்து கொடுக்கல. சோ ஃபோர்ஸ் என்பது என்ன மாதிரி சொல்லுவோம்னா நியூட்டன்ல சொல்லுவோம், ரைட்டா? நியூட்டனோட வேல்யூ கொடுக்கல. இன்னொன்னு டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுவுமே வந்து கொடுக்கல. ஆனா அதுக்கு பதிலா அவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், எஸ்கலேட்டர்ல மேல் நோக்கி ஏறுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப எஸ்கலேட்டர் மேல் நோக்கி போகுது அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டாவே அதுவும் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ வர கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த இடத்துல முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எனர்ஜி கண்டுபிடிப்போம். அதாவது என்ன எனர்ஜினா நார்மலா கவனிங்க. இப்ப ஒரு சின்னதா ஒரு சேர் இருக்கு. ஒரு சேர்ல என்ன பண்றேன்னா ஒரு புக் வைக்கிறேன். ஒரு சேர்ல என்ன பண்றேன்னா ஒரு புக் வைக்கிறேன். இப்ப இந்த சேரோட பொட்டன்ஷியல் என்பது என்ன? பொட்டன்ஷியல் என்பது ஹோல்ட் பண்றது. அதாவது என்ன? அந்த புத்தகத்தை அதனால ஹோல்ட் பண்ண முடியுமா? எஸ், வந்து ஹோல்ட் பண்ண முடியும். இப்ப என்ன பண்றோம்னு வச்சுக்கலாம், ஒரு யானையை கொண்டு போய் இந்த இடத்துல ஒரு யானை என்ன பண்றோம்னு வச்சுக்கலாம், கொண்டு போய் இந்த சின்ன சேர்ல உட்கார வச்சோன்னா அந்த சேருக்கு வந்து என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஹோல்ட் பண்ற எனர்ஜி இருக்குமா என்ன? இருக்காது, உடஞ்சு போயிரும்ல. அப்ப ஒவ்வொரு இதுக்குமே வந்துன்னா ஒரு ஹோல்டிங் எனர்ஜி இருக்கும். அந்த ஹோல்டிங் எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கான்செப்ட் எல்லாமே என்னன்னா இந்த டேம் கட்டுறாங்க பாத்தீங்களா, அங்கதான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. பட் ஜஸ்ட் பேசிக்ஸ் நான் வச்சுக்கேன். இப்ப ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு ஹோல்டிங் எனர்ஜி வச்சிருக்கு அதை பாக்குறதுக்கான ஃபார்முலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எம் இன்ட்டு ஜி இன்ட்டு ஹெச்னு சொல்லுவாங்க. இதை என்னன்னா கிராவிடேஷன் கான்செப்ட்ல வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ கிராவிடேஷனோட கான்செப்டும் நம்மளுக்கு என்னன்னா கிளாரிட்டி தெரியும். அதுக்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, அதுவும் பார்ப்போம். இந்த டாபிக் மட்டும் வந்து சொல்றேன். இப்ப இந்த ஃபார்முலா இருக்கு பாத்தீங்கன்னா, இதை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்னா எஸ்கலேட்டர் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த எஸ்கலேட்டரோட எனர்ஜியை கண்டுபிடிப்போம். அதாவது என்னன்னா எஸ்கலேட்டர் எத்தனை பேரை வந்து ஹோல்ட் பண்ண முடியும், அதுக்கு எவ்வளவுதான் வந்து என்னன்னா ஸ்ட்ராங்கா கட்டியிருக்காங்க, அதை முதல்ல வந்து கண்டுபிடிப்போம். முதல் ஒரு பர்சன் என்ன பண்றேன்னா ஒரு பர்சனை வந்துன்னா அதுக்கான ஒரு பர்சனை ஹோல்ட் பண்றதுக்கு அந்த எஸ்கலேட்டருக்கு வந்து என்ன எனர்ஜி இருக்கும் அதை வந்து பார்க்கலாம், ரைட்டா? ஃபார்முலா என்ன? E is equal to m into g into h அப்படின்னு பார்த்தோமா. m என்பது மாஸ். இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? மாஸ் என்பது நிறை. ஒரு ஆள் பர்சன் மட்டும் எடுத்துக்கிறேன். நான் ஒரு ஆளுக்கான நிறை வந்து 50 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 50 கொடுத்துருக்காங்க. அடுத்து g என்பது வந்து அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 10ன்னு எடுத்துக்கிறேன். h என்பது வந்து ஹைட். ஹைட் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாருங்க. எவ்வளவு தூரம் போகுது சொல்றாங்க? 15 மீட்டர் வந்து மேல போகுதுன்னு சொல்றாங்க. 15 மீட்டர் வந்து மேல போகும்போது என்ன?
ஹைட் வந்து 15 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்ப இதை மல்டிப்ளை பண்ணுங்களேன். என்ன வரும்? 15 இங்கிட்ட 5 பண்ணும்போது 75 வரும். மறுபடியும் ஒரு 2 ஜீரோ இருக்கு. இப்ப இது வந்து எனர்ஜி இருக்கா? அப்ப 700 ஜூல். ஏன்னா எனர்ஜினாவே அதை எதுல சொல்லுவோம்? ஜூல்ல சொல்லுவோம். இது ஒரு பர்சன். ஆனா அவங்க மொத்தம் எத்தனை பேரா? சோ மொத்தம் எத்தனை பேர்? 20 பேர் ரைட்டா? மொத்தம் 20 பேருக்கான என்ன சொல்றாங்கன்னா ஆவரேஜ் வந்து பார்க்க சொல்லிருக்காங்க. அப்ப 20 பேரை ஹோல்ட் பண்ற அளவுக்கு என்ன அப்படின்னா அந்த எஸ்கலேட்டர்ல எனர்ஜி இருக்கணும். எனர்ஜி மீன்ஸ் என்னன்னா சப்போர்ட் பண்ற அளவுக்கு வந்து அவங்க கட்டி இருக்கணும் ரைட்டா? அப்ப என்ன பண்ண போறோம்? 20 பர்சனுக்கு வந்து பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. ஒரு பர்சனுக்கு வந்து அதுக்கு தேவையான வந்து எனர்ஜி, அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் வந்து 750 ஜூல்ஸ் இருக்குன்னா 20% ஹோல்ட் பண்றதுக்கு என்ன இருக்கும்? 20 இன்ட்டு 750 வந்து போட வேண்டியதான். இதை மல்டிப்ளை பண்ணா 25 இன்ட்டு 2 போட்டா 15 வரும். 15 எஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 ஜீரோ வந்து ஆட் ஆகும். அப்ப என்ன வருது? 1,50,000 ஜூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த எனர்ஜி கொண்ட இடத்துல எனர்ஜி மீன்ஸ் எஸ்கலேட்டருக்கு என்னன்னா அந்த அளவு சப்போர்ட் இருக்கணும். இருந்தா மட்டும் என்ன பண்ண முடியும்னா அது மேல வந்து என்னன்னா தூக்கிட்டு போக முடியும். இப்ப அதோட பவர் கண்டுபிடி என்ன சொல்லுவோம்? ஒர்க். இந்த இடத்துல ஒர்க் என்னன்னா இதுதான் எனர்ஜி தான். ஏன்னா ஒர்க் என்பது என்ன? நம்ம எவ்வளவு எனர்ஜி செலவு பண்றோமோ அதுதானே. இந்த இடத்துல அத்தனை பேரை 20 பேரை மேல கூட்டி போறதுக்கு அது செலவு பண்றதுக்கு வந்து 1,50,000 வந்து ஜூல். டிவைட் பை டைம் எவ்வளவு? 60 செகண்ட்ல. அப்ப இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ வரும். 6ஆல அடிக்கும்போது 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வரும். ஒரு 5 வரும். டபுள் ஜீரோ வரும். அப்ப என்ன 2500. பவர் எதுல சொல்லுவோம்னா வாட்ல சொல்லுவோம் ரைட்டா? ஆப்ஷன் பாருங்க எல்லாமே கிலோ வாட்ஸ்ல இருக்கு. 1000 வாட், 2000, 2500 அப்ப 2.5 கிலோ வாட்ஸ் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஆன்சர் எங்க இருக்கு? இருக்கு. இவ்வளவு பண்ணணுமானா எஸ். இதுல நிறைய கான்செப்ட் இருக்கு. எல்லாத்தையும் நீங்க உள்வாங்கி தான் ஆகணும். கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. உங்களால மிஸ்ஸும் பண்ண முடியாது. எதுக்காக சொல்ல வரேன்னா ஆல்ரெடி சொன்னதான். எம்டிஎஸ் பொறுத்தளவுக்கு ஜிகே தான் வந்துன்னா மெரிட் லிஸ்ட்ல வாரமா இல்லையான்னு டிசைட் பண்ணக்கூடியது. ஏன்னா இங்கிலீஷ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து 25மே வந்து சால்வ் பண்ணுவாங்க. கரெக்டாவும் ஆன்சரா இருக்கும். ஜிகேல நம்ம மிஸ்டேக் பண்ணணும்னு வச்சுக்கேன். அது என்ன ஆயிரும் அப்படின்னா டப்புன்னு கொண்டு போய் வந்து கட் ஆஃப் வந்து குறைச்சு போயிடும். அதனால வந்து கஷ்டமா தான் இருக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுங்கன்னா அதுல கடிச்சிட்டு வந்து டாபிக் எல்லாமே லேர்ன் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட்.